வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி வந்து நாம் ராயல் பலூடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாம் பலூடா செய்யலாங்க. அது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின பாக்கெட் பால், ஐஸ்கிரீமு, ரோஸ் எசன்ஸு, நன்னாரி சர்பத்து, இது வந்து ஜெல்லி, ரெட் கலர் ஜெல்லி, இது வந்து ஆரஞ்சு கலர் வந்து கலரிங்காக எடுத்து வச்சுருக்கேன். சுகர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பலூடா மிக்ஸ் இது வந்து 200 கிராமு. இது வந்து இது வந்து பாதாம் மிக்ஸுங்க. நைட்டே ஊற வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த 1/2 லிட்டர் பாலை வந்து நாம் கொஞ்சம் சுண்டை காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த பலூடா மிக்ஸ் எடுத்து போட்டுடலாம். இப்போ போட்டாச்சுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணுனாலும் இருக்குது. 200 கிராம் பாக்கெட் வந்து 60 ரூபா. 6 டம்ளர் வரும். இது கொஞ்சம் நல்லா வேகணுங்க. இப்போ சுகர் சேர்த்துக்கலாங்க. வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா பொங்கிடும். நான் அப்படி தான் ஏமாந்து விட்டுட்டேன். கொஞ்சம் பொங்கிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த சேமியெல்லாம் கீழே வந்து அப்படியே கட்டி சேர்ந்துடும். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க, வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டு, அப்புறம் நாம் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பிஷின் வந்து உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த பிஷின் வந்து நைட்டில் கொஞ்சம் இவ்வளோ ஊற வச்சிங்கன்னா இவ்வளோ ஆகும். காலையில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அது வந்து கொஞ்சம் பாலில் ஒரு இவ்வளோ போட்டு கரும்பு சக்கரை இருந்தால் போட்டு ஆற்றி கொடுங்க. வந்து உடம்பு ஹீட்டையெல்லாம் இது குறைச்சிரும். இது வந்து உடம்புக்கு நல்லது. குழந்தைங்கன்னு இல்லை, லேடிஸ் கூட சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சுகர் சேர்த்திக்கலாம். நான் வந்து 4 டம்ளர் காய்ச்சிறேன். அதனால் பாருங்கள், இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன். ஓகே, சக்கரை கரையட்டும். இப்போ சுகர் வந்து நான் கரையட்டும் கொஞ்சம். இப்போ வந்து சர்க்கரை கரைஞ்சிருச்சுங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்கு விட்டுடலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஆறுன பிறகு பார்ப்போம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாங்க. சர்வ் பண்ணலாம். டம்ளரில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஜெல்லி போட்டுக்கலாம். இந்த பாதாம் பிசின் கொஞ்சம் போட்டுக்கலாங்க.
ரோஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நன்னாரி சர்பத் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ எங்கிட்ட கொஞ்சம் நட்ஸ் இருக்குது, போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஜெல்லிக்கு பதிலாக நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ இன்னொரு லேயர் ஊற்றிக்கலாங்க. மறுபடியும் அதே மாதிரி லேயர் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேர்ட் லேயர். சோப்பு ஐஸ்கிரீம் வச்சிடலாம். ஸோ இப்போ பலூடா சாப்பிட ரெடி. எப்படி இருக்குது ராசு?